இந்த சமாரிய பட்டணத்தில் என்ன நடந்தது, மறுபடியும் என்ன நடந்தது? ஆண்டவர் தொடக்கி வைத்த ஒரு ஊழியம். சமாரியா ஸ்திரீயோட அந்த ஆர்வத்தினால் அவள் அங்கு ஜனங்களை சந்தித்து இயேசுவை பற்றி சொன்னது தொடர்ந்து எப்படி நடந்தது என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய அப்போஸ்தலர், அதாவது இயேசுவின் சீஷர் ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்திலே சமயங்களிலே, நான் இப்போது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன். அந்நாட்களிலே சீஷர்கள் பெறின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாக விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அங்கே கிரேக்கர் புறஜாதியாரும் எபிரேயரும் இருந்து ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரை பின்பற்றின சமயத்தில் விதவைகள் சரியாக கவனிக்கப்படவில்லை என்றுள்ள பிரச்சனை இருந்தது. அப்படி முறுமுறுத்த போது ஜனங்கள் 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பக்தி விசாரணை செய்வது தகுதி இல்லை. அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அதை மாத்திரம் கவனிச்சுட்டு அவங்க சண்டை கவனிக்கிறது அல்ல எங்களோட வேலை. நாங்கள் தேவ வசனத்தை போதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அடுத்த வசனம், சகோதரரை பரிசுத்தாவியும் ஞானம் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களே இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம் அப்படின்னு. நாங்களும் ஜெபம் பண்ணுவதிலும் தேவவசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவினர் இருந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் புரோரையும் நிக்கோனோரையும் தீமோரையும் பர்மோனாவை யூத மார்க்கத்தை வைத்தவனா அந்தியோகா பட்டணத்தான நிக்கோலோவை தேர்ந்து கொண்டு, அதுக்கு பிறகு சீசர்கள் அந்த ஜெபம் பண்ணுகிற ஊழியத்திலே தரித்திருந்தபடியால் 7 பேரை இவர்கள் பரிசுத்தாவியினால் நிறைந்த நற்சாட்சி பெற்ற 7 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். அதுல ஒருவன் தான் பிலிப்பு என்கிற ஒரு சிஷ்யன். அவன் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டு அவன் அந்த சமையல் காரியங்கள் எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த போது மறுபடியும் சபை வளர்ந்தது, பெருகியது. பிலிப்பு ஸ்தோத்திரம், பவுல் ஊழியம் செய்த சமயங்களிலே இவனும் வேறு இடங்களுக்கு போய் ஊழியம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போது அப்போஸ்தலர் 8:5 வசனத்திலே வாசிக்கிறோம், சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசரிக்கிறார்கள். அப்படின்னா பவுல் சபையை துன்புறுத்தி அங்கு பெரிய பிரச்சனை வந்த போது இந்த 7 பேரும் 7 சிஷ்யர்களும் சமையல் வேலையும் பார்த்து கொண்டு அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது இந்த பிலிப்பு என்பவர் சமாரியா பட்டணத்துக்கு போய் அங்கு உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அதனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்காத வாரக்காரர்களும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு. அப்ப சமாரியாவில் அவ்வளவு அந்தகார சக்தியுடைய ஆளுகையில இருந்தது. அசுத்தாவிகள் இருந்து ஜனங்களை துன்புறுத்தியது. திமிர்காதக்காரர் இருந்தார்கள், சப்பானிகள் இருந்தார்கள். அப்போ நோய்கள் உள்ளவர்கள் இருந்தார்கள். அப்போ இவர்கள் போய் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி சுவிசேஷம் அறிவித்த போது ஜனங்கள் குணமடைந்து அநேகர் விடுதலை பெற்றது நிமித்தமாக அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அப்படி ஒரு ஊழியம், அப்போஸ்தலர் ஊழியம் அங்கு தொடங்குவதற்கு காரணமா இருந்தது இயேசு அங்கு அந்த சமாரிய ஸ்திரியை கண்டு அவளுக்கு ஞானத்தை போதித்து அவளும் அதற்கு உடன்பட்டு அவள் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு பெரிய சம்பவம் தான் அடுத்தது சமாரியாவில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்தது. இதனால நாம என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், இந்த நிலைமையில இருந்த ஒரு ஆளையும் ஆண்டவர் சந்தித்து அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரசங்கத்தை சொல்லி மற்ற எந்த நிலைமையில இருக்கிற பட்டணங்களோ நோய் பேய் பிசாசு பிடித்தவர்களோ நோய் திமிர்வாதம் இருந்தவர்களையோ ஆண்டவர் குணமாக்கி
சாதாரண ஒரு ஊழியக்காரர்கள் இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலர் அல்ல இவன் சமையல் பண்ணி கொண்டிருந்தவன். அவனை கொண்டு ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் தொடங்கி அந்த ஊழியம், ஞானத்தால் தொடங்கிய ஊழியம் வளர்ந்து கொண்டே இருந்தது. இதை கேட்கிற நாமும் மற்றவர்களுக்கு என்ன நிலைமையில் இருந்தாலும் சுவிசேஷம் அறிவிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.